الله تعالى وبركاته. الحمد لله على كل حال. الصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. தினம் ஒரு சூறா என்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சூறா கிட்டத்தட்ட 109 ஆயத்துகளையும் குர்ஆனின் தொகுக்கப்பட்ட வரிசையில் 10வது சூறாவாக இடம்பெற்றுள்ள சூரா யூனுஸ். இந்த சூறாவில் அதிகமாக தௌஹீதை பற்றி, அல்லாஹை பற்றி அதிகமாக இந்த சூறாவில் கூறுவான். இந்த சூறா மக்காவில் இறக்கப்பட்ட சூறா இருந்தாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இந்த சூறா மக்காவில் இறக்கப்பட்டது. இல்லா கௌலுஹு வமின்ஹும் மய்யுமினு பிஹி வமின்ஹும் அல்லா யுமினு என்ற இந்த ஆயத்து மட்டும் ஃபைன்னஹா மதீனத்துன் நஸலத் ஃபில் யஹூத், யஹூதிகளுக்காண்டி மதினாவில் இறக்கப்பட்ட ஆயத். அதனால் இது மதினாவில், இந்த ஆயத்து மட்டும் மதினாவில் இறக்கப்பட்டது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருது, கடைசி வருகிற 3 சூறா, கடைசி 3 சூறாவும் மதினாவில் இறக்கப்பட்டது என்பதாக இன்னொரு ரிவாயத்திலும் வருகிறது. இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு உண்டான சிறப்பு என்பது, எல்லா கூட்டத்துக்கும் எல்லா நபிமார்களுடைய கூட்டத்துக்கும் அல்லாஹ் சில அத்தாட்சிகளை கொடுத்து, அவர்கள் செய்த பாவங்களினால் சில அத்தாட்சிகளை கொடுத்து, அதிலும் அவர்கள் மாறு செய்தார்களால் பிறகுதான் அல்லாஹ் தண்டனை எடுப்பான். அதே போன்று ஃபிரௌனுடைய கூட்டத்திற்கு அல்லாஹ் பஞ்சத்தை கொடுத்தான், மழையும் காற்றையும் அதிகமாக கொடுத்து சோதித்தான். தவளைகளை கொடுத்து அல்லாஹ் தவளையின் மூலமாக சோதனைகளை ஏற்படுத்தினான், வெட்டிக்கிளையின் மூலமாக சோதனை ஏற்படுத்தினான். இதையும் தாண்டி அவர்கள் மாறு செய்ததனாலதான் அல்லாஹ் அவர்களுடைய கூட்டத்தை அடைத்தான். இதே போன்றுதான் எல்லா நபிமார்களுக்கும் சில அத்தாட்சிகளை கொடுத்து சோதிப்பான். அதிலே அவர்கள் மாறு செய்தால், அதையும் தாண்டி அவர்களும் அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்தால் அவர்களுக்கு தண்டனை இறக்கப்படும். அதே போன்றுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திற்கும் அல்லாஹ் அவர்களுக்கு 40 நாள் அவகாசம் கொடுத்தான். 35வது நாளிலே சில கரும் மேகத்தை ஏற்படுத்தி அவர்களை அச்சமூட்டினான். அவர்கள் அல்லாஹுடைய அச்சத்தை, அல்லாஹுடைய வல்லமையை அறிந்து அவர்கள் ஈமான்களே இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாக வரலாறு கூறுகிறது. எல்லா நபிமார்களுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் தண்டனையை கொடுத்து அழித்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் மட்டும் அவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்த்து, அல்லாஹ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சோதனுடைய முன்னெச்சரிக்கையை பார்த்து அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள். இந்த ஒரே கூட்டம், இஸ்லாத்திற்கு மாறின ஒரே கூட்டம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் தான். கிட்டத்தட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாக வரலாறு கூறுகிறது. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு நாளிலே சூரா யூனுஸை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது, ஒமா தக்கூனு ஃபீ ஷானின் ஒமா தத்லு மின்ஹு என்ற ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அதிகமாக அழுதார்கள். அதிகமாக அழுதது மட்டுமல்லாமல் அவர்கள் அழுத அந்த சத்தத்தை அவர்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் கேட்டு அவர்கள் மனைவி வந்து இவர்கள் எதற்காக அழுகிறார்கள் என்று பார்த்து அவர்கள் ஓதின அந்த ஆயத்தை கேட்டு அவர்களுடைய மனைவியான ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் கூட அவர்களுடன் சேர்ந்து அழுதார்கள். இந்த 2 நபர்களும், கணவன் மனைவி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் அவர்களுடைய மனைவியான ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் அழுததை பார்த்து அவர்களுடைய வீட்டில் உள்ள எல்லாம் வந்து அழுதார்கள். இதை பார்த்து அவர்களுடைய மகன் வந்து, தந்தையார்கள் அவர்களே, எதற்காக வேண்டி நீங்கள் அழுகிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அவர்கள் கூறினார்கள், இப்படி இந்த யூனுஸ் சூராவுடைய இந்த ஆயத்தை ஓதினேன். எனக்கு அந்த ஆயத்தை ஓதின பிறகு நான் அநியாயம் செய்து விடுவேனோ, எனக்கு இந்த உலகத்திலே நான் அநியாயம் செய்யப்பட்டு விடுவேனோ, உலக ஆசையில் மூழ்கி நான் உலகத்திலே மயங்கி விடுவேனோ என்பதாக அச்சப்படுகிறேன். மேலும் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ, என்னை நெருப்பிலே போட்டு விடுவானோ என்பதாக நான் அச்சப்படுகிறேன் என்பதாக சூரா யூனுஸுடைய இந்த ஆயத்தை ஓதி காமித்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மகனுக்கும் அதை வற்புறுத்தினார்கள் என்பதாக தெரிகிறது. இந்த சூறாவுடைய கிட்டத்தட்ட இந்த சூறாவில் மூலம் பல படிப்பினைகளை அல்லாஹ் கூறுகின்றான். அதிலே ஒரு பிரதானமான படிப்பினைகள் ஒன்று தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மீது அதிகமாக எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதான படிப்பினைகளில் ஒன்று அல்லாஹ் மீது தவக்கல் வைப்பது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்தால் தெரியும். அவர்களுடைய கூட்டம் அவர்களை ஏற்க மறுத்ததினால் அவர்களை விட்டு அல்லாஹுடைய அந்த
ஏவல் இல்லாமல் அவர்களை விட்டு பிரிந்து ஒரு கப்பலிலே ஏறி சென்று, வரலாறு தெரியும் நமக்கு, கப்பலிலிருந்து சீட்டு குலுக்கி கப்பலிலே அலைகள் அதிகமாக வந்ததினால் சில பொருட்களை வெளியே தூக்கி போட வேண்டும். அதையும் போற்று தாங்காததினால் சில மனிதர்களை போற்று பல மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதனால் சில மனிதர்களை போட வேண்டும். சீட்டு கொடுக்கி பார்த்ததிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் தான் அதிகமாக வருகிறது. அவர்களை போட்டார்கள். அந்த சூழ்நிலையும் மக்களும் ஏற்க மறுத்தார்கள். கப்பலில் ஏறி வேறு ஊர்களுக்கு செல்லலாம் என்று பார்த்தால் கப்பலிலிருந்தும் கடலிலே தூக்கி எறியப்பட்டார்கள். மீன் வயிற்றிற்குள் முழுதி. அந்த நேரத்திலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவாவினால், அவர்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹ் மீது வைத்த தவக்கலினால் அல்லாஹ்வை நினைத்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன் என்ற துவாவை அதிகமாக ஓதினார்கள். அதன் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றினான் என்பதாக வரலாறு தெரிகிறது. இந்த துவாவுடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த துவாவை ஓதி இந்த துவாக்கு அப்புறம் அவருடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறாரோ அவருடைய துவா கபலாக்கப்படும், அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக குர்ஆனில் உள்ள படிப்பினைகளையும் நபிமார்களுடைய வரலாற்றின் மூலம் நமக்கு கிடைக்கிற படிப்பினைகளையும் அல்லாஹ் ஏற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.